தோல்வியடைந்த பாதைகளை நாங்கள் கையில் எடுத்தோமானால் மீண்டும் தோற்போம். பதிலாக வெற்றிக்கான பாதையை தேட வேண்டும். தோல்வியடைந்த பாதைகளை மட்டும் நாங்கள் போற்றி கையில் தோளில் சுமப்போமானால் வெற்றிக்கான பாதையை தேடுவதை முற்றிலும் இழப்போம். எனவே இப்போ வெற்றிக்கான பாதையை தேடுவதற்கான காலம் இது. உலக ஒழுங்கு குழம்பு ஏற்பட்டிருக்கிற போது எங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கிறது. இந்த சாதகமான சூழலை நாங்கள் கல்டிவேட் பண்ண, அதை பயன்படுத்த எங்களுக்கு கொஞ்சம் புத்தி வேணும். எங்களுக்கு ராஜதந்திர ரீதியான அணுகுமுறைகள் வேணும். ஒருவேளை இந்த சொற்களை யாரும் நக்கலாக சொல்லக்கூடும். இல்லை, நான் யாரிடமும் விலை போகாதவர்கள். என்னை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. நான் மிகுந்த துணிவோடு தான் சொல்றேன். இந்த நாடு ஒரு நாள் இரண்டாக உடை. அதனை படைப்பு தொழில் புரிவதாக கூறப்படும் பிரம்மதேவனே ஆனாலும் இலங்கை தீவு இரண்டாக உடைவதை தடுக்க முடியாது. எனவே நாங்கள் இப்பொழுது வெறும் சிறு புத்திகளினால் நாங்கள் எல்லாவற்றையும் உடைய பார்க்கிறோம். கைவிட்டு யதார்த்தத்தை டேபிள்ல போடுவோம். யதார்த்தத்தை, அதாவது சமஷ்டி கேட்கிற இந்த ஒரு கட்சியினாலாவது இன்றைய இலங்கையில் ஒரு சார் நிலத்தையாவது பெற முடியுமா? சிவநாயம் பெற இல்லை, அம்பலிங்கம் பெற இல்லை, சம்பந்தம் பெற இல்லை. அதையாவது பெற முடியுமா? ஒரு நாள் ஒன்றும் பெற முடியாது. காட்டுங்க பெறலாம்ன்றதுக்கு காரணம், பெறலாம்ன்றதுக்கான வேறு திட்டத்தை காட்டுங்கிற நம்புவோம். ஒன்றையும் முதலும் பெற முடியாது. நீங்க சமஸ்தியும் பெற மாட்டீங்க, மாவட்ட சபையும் பெற மாட்டீங்க. உங்கள் திருவதற்கு ஈட்ட வழி சர்வதேச அரசியலை செல்வரை கையாளுவது, உள்நாட்டு ஐக்கியத்தை பேணுவது, தமிழர்கள் மத்தியில் ஐக்கியப்பட்ட தவறினால் எதிரிகளின் காலடியில் விழ வேண்டும் எங்கள் ஒரு பிள்ளையான கலாச்சாரம் வளர்ந்திருக்கிறது. ஒருவன் எதிர்த்தென்றா எல்லாம் சேர்ந்து எதிர்த்து நாங்கள் அதில் குளிர்காயும். எதிர்ப்பு அரசியல் ஒன்றும் செய்யாது. மாறாக கன்ஸ்ட்ரக்டிவாக அரசியலை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போது எங்களுடைய தேவை இதுதான். சிங்கம் 2 தடவைகள் தோல்வியடையும் தனது வியூகத்தை 3வது தடவை மாற்றி வைத்துக் கொள்ளும். நாங்களும் எங்களுடைய கடந்த கால 200 ஆண்டு கால வியூகங்களை மாற்றி வைக்க வேண்டும். 200 ஆண்டுகள் அடைஞ்ச தோல்விகளிலிருந்து புதிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றை கவனத்தில் கொள்ளுங்கள். ஒரு தலைவரும் தமிழருக்கு வெற்றியை தேடிக் கொடுக்கவில்லை. மாறாக இன்று மூளை முடக்கு, தெருக்கள், திண்ணைகள், வீடுகள், வாசல்கள் முழுவதும் இராணுவமயம். மண்ணை இழந்தோம், கடலை இழந்தோம், காட்டை இழந்தோம். ஒருவராவது நீங்கள் பாக்கினை அரசியலை பற்றி பேசுவதை நீங்க கேட்டிருக்கிறீங்களா? அதான் முக்கியமானது. எங்கள் தலைவர்களாயினும் சரி, எங்களுடைய அறிஞர்களாயினும் சரி, பாக்கினை அரசியலை பற்றி பேசுவதே இல்லையே. பாக்கினை இழந்தோம். பாக்கினை இருந்ததனால் தான் நாங்கள் போராட்டத்தை வளர்த்தெடுத்தோம். பாக்கினை இழந்ததனால் தான் போராட்டத்தில் அழிந்தோம்.